குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 7ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு அருகிலுள்ள மலை கோயிலுக்கு சென்று கிரிவலம் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் விசேஷங்கள் கிடைக்கும். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று வாருங்கள். மேலும் அங்கு செல்ல இயலாதவர்கள் திருச்செந்தூர் சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 இன்றைய சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 21/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீங்க, வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய போனால் கூட இன்றைக்கி உங்களுக்கு பொல்லாப்பு வரும். எனவே அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க, சிந்தித்து செயல்படுவது நல்லது. அலுவலக பொறுப்பில் உங்களுக்கு பணிக்கு சுமை அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் அமைதியாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு தனம் நிறைந்த வரவு நிறைந்த ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாள் கவலைகள் உங்களை மனதை விட்டு அகலும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருடைய விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பும் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுபவம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடு கண்டிப்பாக நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது உண்டான யோசனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும்.
அதே போல் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய வாய்ப்புகள் வரும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பை. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். இதனால் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களிடத்தினுடைய அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். பெரியோர்களை அனுசரித்து போங்க, பெரியோர்களை போற்றுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நடைபெறும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அரசு காரியங்களை உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி வந்து செல்லும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுடைய திறமைகளையும் புதிய நுட்பங்களையும் புகுத்தி இன்றைக்கி அதிக அளவில் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஒரு எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். வெளிநாடு வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பேச்சுக்கள், கோபங்களை குறைத்து கொள்வது நல்லது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் தயவுசெய்து விடாதீங்க. புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்பாராத சில வரவுகள் இன்றைக்கி வரும். இது உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு, சாதனை செய்வீர்கள். வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தந்தை வழியை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி பிறக்கும். அதே போல் எங்கே முதலீடு செய்கிறதா இருந்தால் ஆலோசனை செய்த பிறகு முதலீடு செய்யணும். வியாபாரத்தை தற்போதைக்கு விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுவது மிகவும் நல்லது. ஆன்மீக பணிகள், ஆன்மீக சுற்றுக்களாக சென்று வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சமுதாயத்தில் இருப்பவருக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்துமே கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே சமயத்தில் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள், எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அதே போல் விலகி சென்றவர்கள் உங்களிடம் விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கி நாட்டம் செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். மனதளவில் ஒரு புதிய தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நாள் கவலைகள் போகக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் அரசு காரியங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது.
வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பும், வெளிநாடுகளில் வேலை தேடி கொண்டிருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்தி லாபங்களையும் பெயர் புகழ்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர இருப்பதால் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நேரில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.